என்னாச்சுங்க? நம்ம ஊர்ல 5 வயசு குழந்தைகிட்ட அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற வாத்தியார் தப்பா நடந்திருக்காரு. இந்த மாதிரி பயல்களை எல்லாம் அடிச்சு கொல்லணும். அடியே கிச்சு கிச்சு மூட்டாதடி. யாருமா நீ? என் பேர் அருணா, அகிலாவோட ஃப்ரெண்ட். அவளை பாக்குறதுக்காக சென்னையில இருந்து வந்திருக்கேன். ஆமாமா, நீ வருவன்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அகிலா என்கிட்ட சொன்னா. நல்லா இருக்கியம்மா? ஃபைன் ஆண்டி. அகிலா சென்னையில இருந்தப்போ நீ தான் அவளுக்கு திக் ஃப்ரெண்ட்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. அகிலா அங்க இருந்த வரைக்கும் அவளை அக்கறையா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு எதுக்கு ஆண்டி நன்றி எல்லாம் சொல்றீங்க? அவளுக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். ஏன்னா அவ என் ஃப்ரெண்டு. கரெக்டா சொன்னம்மா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிய நீ. எங்களை பத்தி அவங்ககிட்ட சொல்லிருப்பாளே, நான் அவ அத்தை, ஆனா அம்மா மாதிரி. சொன்னா எல்லாமே சொன்னா. அவளோட திக் ஃப்ரெண்டாச்சே, சொல்லாம இருப்பாளா? ஹே அருணா, ஹாய். வா 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 போலாம் வா. ஏண்டி வாடி. ஹாய் விஷ்வா, how are you? I'm fine. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க வரீங்கன்னு சொன்னா நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஈவினிங் வந்து நிதானமா ரிலாக்ஸ்டா உங்ககிட்ட பேசுறேன். ப்ளீஸ் ரெஸ்ட் எடுங்க. இட்ஸ் ஓகே. டியூட்டி கான்ஷியஸ் உங்களுக்கு ஜாஸ்தின்னு சொன்னா அதை இப்ப நேர்லயே பார்த்துட்டேன். ப்ளீஸ் கேரி ஆன். யா, see you. வரேன். வாங்க. முதல்ல வா, உங்க அப்பாவை போய் பார்க்கலாம். இல்ல, கடைசியா பார்க்கலாம். ஏன்னா நீதான் எல்லாரையுமே பார்த்துட்டல. ஜோக்கா? பரவாயில்ல, இதுல இருந்தே உன் மைண்ட் செட் நல்லா இருக்குன்னு தெரியுது. நீ உன்னோட பிரச்சனையில இருந்து ரெக்கவர் ஆயிட்ட. am I correct? அடி போடி, பிரச்சனையே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படியா? I can't believe it. நீ அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட சொல்றேன். ஓகே ஓகே. வா. அப்பா, இவ அருணா, என்னோட ஃப்ரெண்டு. நமஸ்காரம்ப்பா. நமஸ்காரம்மா. நீ கை கூப்பி வணக்கம் சொல்ற அழகுலேருந்தே நீ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு தெரியுது. அகிலாவுக்கு விஸ்வா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்ச மாதிரி அவளுக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தேங்க்ஸ்ப்பா. நீங்க இப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட சந்தோஷம் தான் நம்மளை பிடிச்சிருக்கிற நோய் எல்லாத்துக்கும் எதிரி. நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோமோ அந்த அளவுக்கு அதுங்க நம்மளை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருங்க. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட்மா. இன்ஃபேக்ட் இப்போ இங்க எதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் அகிலா வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்த நோய் நொடி எல்லாமே துண்டை காணும் துணியை காணும்னு ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா பாரு. அப்பா, நான் வந்துட்டேன்ல, மிச்சம் எதைய கொஞ்ச நாள்ல சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடும். அப்பா, இவளை விட்டா நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருப்பா. இவ குளிச்சு முடிச்சு டிஃபன் சாப்பிட வச்சு நான் அவளை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. அப்புறம் புவனா கிட்ட சொல்லி அருணாக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுக்க சொல்லு. ஷியோர்ப்பா, கண்டிப்பா. ஓகேம்மா, வா போலாம். வரேன்ப்பா. வா. வா உட்காரு. எதுக்கு உடனே கிளம்பி வான்னு சொல்லி எனக்கு கால் பண்ண? அப்படி என்ன பிரச்சனை? டக்குன்னு சொல்லு. நைட்டு நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஓகே, நல்ல தூக்கம்னா அது அருமையான சகுனம். இருடி, எந்திரிச்செல்லாம் போக மாட்டேன், சொல்லு. திடீர்னு விஸ்வா பெட்ல இருந்து எந்திரிச்சு சடக்குன்னு என் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டாரு. அச்சச்சோ, அப்புறம் என் முகத்தை விரலால அப்படியே வருடி கொடுத்துட்டு அந்த விரலை கொண்டு போய் என் உதட்டுல வச்சிட்டாரு. அப்புறம் என்ன, நான் கண் முழிச்சிட்டேன். கனவு கலைஞ்சிருச்சு. வாட்? ட்ரீமா? ஆமா. ரெடிகுலஸ். நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்ட பாவி. விஸ்வாவும் நீயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உண்மையிலேயே சேர்ந்துட்டீங்கன்னு நினைச்சேன். வெறுப்பேத்தாதடி. ஏன் எனக்கு அந்த கனவு வந்துச்சு அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன். வேற என்ன? விஸ்வாவும் மனசுக்குள்ள வந்து சம்மணக்கால் போட்டு உட்கார்ந்துட்டாரு. இனி அவரே நினைச்சாலும் எழுந்திருச்சு போக முடியாது. என்னடி சொல்ற? நான் அப்படியெல்லாம் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லடி. நீ பண்ணாட்டி என்ன, உன் மனசு ஃபீல் பண்ணிருச்சு.
இல்லனா அப்படி ஒரு ட்ரீம் உனக்கு வந்திருக்குமா? ஏய் ஒளராதடி. யாரு நானா? 2 நாளைக்கு ஒரு தடவை நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னத எல்லாத்தையும் மறந்துட்டியா? மறந்திருப்ப. காதல் போத எல்லாத்தையும் மறக்கடிச்சிருக்கும். ரீகால் பண்ணி பாரு. விஸ்வாவை எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. விஸ்வாவை எங்க அப்பாவே ஃபேக்டரிக்கு எம்டி ஆக்கிட்டாரு. அதுக்கு மரியாதை பண்ற மாதிரி விஸ்வாவே ஃபேக்டரி ப்ராப்ளத்தை கிளவரா தீர்த்து வச்சிட்டாரு. என்கிட்ட ரொம்ப ஜென்ட்லா நடந்துக்கிட்டாரு. அவரோட ஆட்டிடியூட்லாம் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். அப்படி இப்படின்லாம் எவ்வளவு சொன்னேன். அவர் மேல இம்ப்ரெஸ் ஆகாமல என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். பெட்டர் திங், ஒண்ணு மட்டும் செய். என்ன செய்யணும்? என்கிட்ட சொன்ன மாதிரியே உன்னோட கனவை போய் விஸ்வா கிட்ட சொல்லி முடிச்சு அவரை கூட்டிட்டு போய் கமக்கமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துரு. ஏய் நீ என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஸ்வா ஒரு ஆர்ஃபன். நெக்ஸ்ட் உன்னோட ப்ராப்ளத்துக்கு ஒரே சொல்யூஷன் விஸ்வாவை லீகலா நீ ஹஸ்பண்ட் ஆக்கிக்கிறது. இந்த ரெண்டையும் மனசுல வச்சு பேசிட்டு இருக்க. இல்லடி, என் மனசுல இது வரைக்கும் அந்த எண்ணம் இல்ல. விஸ்வா மனசுலயும் இல்ல. சரி, இல்லாட்டி போகுது. ஆனா கடவுள் மனசுல இந்த எண்ணம் வந்துருச்சு. வாட் வாட் டு யூ மீன்? உனக்கு நான் ஹஸ்பண்ட நடிக்க சொல்லி கேட்டப்போ கோவப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தெரிச்சு ஓடின விஸ்வா தற்செயலா உன் காரை மறைச்சு லிஃப்ட் கேட்டு உன்னோட சேர்ந்து பெங்களூர் வந்திருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முடிவு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். பட் நான் ஒரு விடோ. அதனால என்ன? நீ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தியே, அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அவ உன்னை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணா? எத்தனை நாள் என்கிட்ட சொல்லி அழுதுருப்ப? உன் வாழ்க்கையில தப்பு பண்ண கடவுள் அதை இப்ப சரி பண்ண முயற்சி பண்றாரோன்னு தோணுது. அவரோட முயற்சிக்கு நீ ஒத்து போறதுதான் புத்திசாலித்தனம். ஏண்டி ஏன் என்ன இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? நோ கன்ஃபியூஷன் அட் ஆல். ஐ அம் வெரி கிளியர் அபவுட் இட். விஸ்வா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் போய் பேசுறேன். ஏய், எனக்காக இல்லடி, உனக்காக சொல்றேன். நல்லா யோசி. ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன். நீ பேசாட்டி நான் போய் பேசிடுவேன். இப்ப எனக்கு நல்லா பசிக்குது. நீ யோசிச்சுக்கிட்டே இரு. நான் குளிச்சுட்டு வரேன். சாப்பிட்டு இந்த டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணலாம். மாமா அங்க பாருங்க, TN09J6687 இந்த கார் தான். சரி வா, என்னன்னு விசாரிக்கலாம். யார் சார் நீங்க? இந்த கார் யாருது? எந்ததான்? உங்க பேர் தான் ராமகிருஷ்ணனா? ஆமா மேடம். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. கார் நம்பரை வச்சு விசாரிச்சோம். உங்க பேரையும் இந்த அட்ரஸையும் கொடுத்தாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு ரவுடிங்க வேணும். உங்களை பார்த்தா ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தோம். என்ன சார் விளையாடுறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது. நான் கௌரவமா உழைச்சு பொழைக்கிறவன் சார். அப்புறம் எப்படி நேத்து நைட்டு உங்க கார்ல ரவுடிங்ல அனுப்பி வச்சீங்க? என்னது? நேத்து நைட்டா? ஆமா, நைட்டு கார் வாடகைக்கு போச்சு. அவங்க ரவுடிங் எல்லாம் இல்ல, அவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர். அப்போ நீங்க டிராவல்ஸ் நடத்துறீங்களா? அதெல்லாம் இல்ல மேடம். அப்புறம் எப்படி வாடகைக்கு விடுறீங்க? கார் வாங்கணும்னு சின்ன வயசுல இருந்து வெறியா இருந்தேன். சம்பாதிச்சு சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்துல
காரு வாங்கினேன் ஆனா ஓட்ட நேரம் இல்ல. அது சும்மா ஏன் நிறுத்தணும்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் வாடகை விட்டுட்டு இருக்கேன். நேற்று நைட்டு இந்த காரை வாடகைக்கு எடுத்துட்டு போனவங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எங்க சொந்தக்காரங்க மூலமா அவங்க பழக்கம். அதனால அவங்க பேரை கூட நான் கேட்டதில்ல. அடிக்கடி வந்து காரை எடுத்துட்டு போவாங்க, வாடகை பணத்தை பக்காவா திருப்பி கொடுத்துருவாங்க. ஏங்க கஸ்டமர் பேர் என்னன்னு கூட தெரியாம நீங்க காரை கொடுத்துருவீங்களா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சார். ஃபோன் பண்ணி அசிஸ்டன்ட் அனுப்புற, காரை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஃபோன்ல அவர் குரல் கேட்டவனே இன்னார் தான் பேசுறாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ உங்க கஸ்டமர் நல்லவரா இருப்பாரு, அசிஸ்டன்ட் தான் ரவுடிங்க போல. அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது மேடம். இத பாருங்க, நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். அந்த அசிஸ்டண்ட நாங்க கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. நேத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி காரை புக் பண்ணாங்கல்ல, அவங்க ஃபோன் நம்பரை கொடுங்க. தரேன் சார், நோட் பண்ணிக்கோங்க. நைன் 440 82523. தேங்க்ஸ்ங்க. வாங்க நாங்க சார், வரோம். வாங்கம்மா. விஸ்வா, விஸ்வா, காலையில நான் வந்த உடனே உங்ககிட்ட கேட்டிருக்கணும். நான் வந்தப்ப நீங்க ஆபீஸ் போறேன்னு வெளியில கிளம்பி வந்துட்டீங்க. அதான் உங்களோட வேல்யூபிள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். என்ன சொல்ல வரீங்க? சாரி. எதுக்கு? ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு நான் உங்ககிட்ட அகிலாவுக்கு ஹஸ்பண்ட் நடிக்க சொல்லி கேட்டேனே, அதுக்காக. நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஆர்டர் போடுற மாதிரி பேசி மனசை ஹர்ட் பண்ணிட்டேன். அதான் நீங்களும் கோவப்பட்டு அங்கிருந்து. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். அதான் உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களே, உங்களுக்கு அது என்ன வாய் துடுக்கு ஜாஸ்தி, உங்க கேரக்டரே அப்படிதான் சொன்னாங்க, அதனால மன்னித்தேன். ஏண்டி, உனக்கு நல்லது பண்றதுக்காக நான் பேசினது வாய் துடுக்குன்னு சொன்னியா? இதான் நீ எனக்கு கொடுக்குற சர்டிபிகேட்டா? இருங்க இருங்க ஒரு நிமிஷம், ப்ளீஸ் ஹியர் மீ அவுட். நீங்க எதை நினைச்சு சொன்னீங்க, ஏன் சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க நல்லது தான் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்க அப்படி கேட்டதுனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ டோன்ட் வரி, யூ டன் a good job. இந்த சர்டிபிகேட் நல்லா இருக்கு, ஐ லைக் இட். தேங்க்ஸ் விஸ்வா. எப்படியோ இவ்வளவு ஆஃப் பண்ணிட்டீங்க. இல்லனா ஒரு 10 நாளா தினமும் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி நீ அப்படி சொல்லலாம்னு என்ன வறுத்தெடுக்காம விட மாட்டா. லீவ் இட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ நீ எடுத்துக்கிற முடிவை விஸ்வா கிட்ட சொல்லிடு. அப்பா மாதிரியே இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏய், நானும் அந்த முடிவெடுத்த, நீ தானே எடுத்த. அஃப்கோர்ஸ், யாருக்காக எடுத்தேன்? உனக்காக எடுத்தேன். உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எடுத்தேன். சோ நீ தான் அதை விஸ்வா கிட்ட சொல்லணும். அது அது என்ன சொல்லணும், எதுக்கு சஸ்பென்ஸ் சொல்லுங்க. சரி, நான் இங்க இருந்து அகிலாவுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நான் கீழே போறேன். நீங்க பேசிட்டு வாங்க. ஏய், ஹலோ, என்ன பேச? இல்ல என்ன சொல்றாங்க இவங்க, எனக்கு புரியல. இல்ல அது வந்து அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு. எப்படி சொல்றதுன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். சொல்லுங்க அகிலா, என்ன ப்ராப்ளம்? நேத்து நைட்டு எனக்கு ஒரு விஸ்வா, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 இருக்கும், அதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த டிஸ்கஷனை நீங்கள் இப்போ கன்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா விஸ்வா தேடி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. விஸ்வா, கொஞ்சம் வரீங்களா? விஸ்வா, விஸ்வா, உங்ககிட்ட என்கொயரி பண்றதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. எதுவா இருந்தா என்ன, ஃபேஸ் பண்ணலாம். வாங்க. வாங்க. ಬರ್ತಾರೆ ಬೇಗ ಬಾ ಅಂತ ಹೇಳಿ. ದೋ ಬಂದಿದ್ದಾರೆ ನೋಡಿ.
ನೀವು ಮಿಸ್ಟರ್ ವಿಶ್ವವಾ? ಹೌದು, ಇವ್ರதான் புது எம்டி. ನಾನು ಅವ್ರ ತಾನೇ ಕೇಳ್ತೀನಿ. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ಸರ್ ನಾನು தான் ವಿಶ್ವ. என்ன ನಿನ್ನೆ ನಿಮ್ಮ ಫ್ಯಾಕ್ಟರಿಯಲ್ಲಿ ಮಿಷಿನ್ ಅಡಿಪಟ್ಟು ஒரு ஒர்க்கருக்கு கையில ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஆமாம் சார், அவர் பேர் மஞ்சுநாத். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சார் அவருக்கு. சார் ஆக்சுவலி அவர் ஐம் சாரி, உங்களுக்கு தமிழ் தெரியுமா உங்களுக்கு? ಗೊತ್ತು. அதான் சார், இது தெரியாமல் நடந்த ஆக்சிடென்ட் தான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். வி ஆர் டேக்கிங் நெசசரி ஸ்டெப்ஸ். ಮಂಜುನಾಥ್ ಅವರನ್ನ ಹೆಂಡತಿ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಬಂದು காலாவதியாகி போன ಹಳೆಯ ಮಿಷನ್ದಲ್ಲಿ வேலை பார்த்ததுனால என் ஹஸ்பண்டுக்கு அடிபட்டிருக்கு. நிர்வாகம் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதனால நிர்வாகம் மேல ಆಕ್ಷನ್ கண்டிப்பா ಎತ್ತಬೇಕು ಅಂತ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. சான்ஸே இல்லை சார். பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சார் இந்த மிஷினரிலாம். 4 நாள் முன்னாடி தான் லேபர் வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து அஃபிஷியல்ஸ் வந்தாங்க. அந்த மிஷினரி செக் பண்ணாங்க. அதோட சேர்ந்து இன்னொரு 4-5 மிஷின்ஸையும் செக் பண்ணாங்க. தரோவாக செக் பண்ணிட்டு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க சார். பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு அவங்க சர்டிஃபை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. இவருடைய கேர்லெஸ்னஸால் நடந்த ஆக்சிடென்ட் சார் அது. அவரே வேறு ஒத்துக்கிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டலில். எனிவே, ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன் தோஸ் டீட்டெயில்ஸ். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவரை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோடைய கம்ப்ளீட் எக்ஸ்பென்சஸை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். லீவ் வித் சேலரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காம்பன்சேஷனும் கொடுக்க சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே என்ன கொடுக்கணும்னு தெரியல மேனேஜ்மெண்ட்லேருந்து. ஏன்னா தப்பு எங்கள் பேரில் இல்லை, அவர் பேரில் தான். ಓಕೆ ಸರ್. ಮಂಜುನಾಥ್ ಅವರ ವೈಫು ಈ ಡೀಟೇಲ್ಸ್ ಎಲ್ಲ ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಹೇಳಿ ಅವರ ನಾನು ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಮಾಡ್ತೀನಿ. ನಾನು ನಿಮ್ಮ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿಗೆ ಬಂದು ವಿಚಾರಣೆ ಮಾಡದಿಂದ ಆಮೇಲೆ ನಾನು ಆಕ್ಷನ್ ತಗೊಳ್ತೀನಿ. தாராளமாக செய்யுங்க சார். ப்ளீஸ் கம், நாளைக்கே வாங்க. அந்த ஷிஃப்ட்டில் வேலை பார்த்த எல்லா ஒர்க்கர்ஸ் கிட்டையும் பேசுங்க. அண்ட் மோர் ஓவர் அந்த சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கல்ல அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து, அதை காமிக்க சொல்கிறேன் மேனேஜர்கிட்ட சொல்லி. அதையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் யாரெல்லாம் என்னென்ன விசாரிக்கணுமோ விசாரிங்க. பட் அகைன் நான் சொல்கிறேன், தவறு எங்கள் மேலே இல்லை, அவர் மேலே தான். பட் நாங்கள் அவரை பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் டோன்ட் வாரி. ಓಕೆ ಸರ್, ನಾನು ಬರ್ತೀನಿ. தேங்க்யூ. விஸ்வா, வந்து கொஞ்ச நாள்லயே நீங்க ஃபேக்டரியோட அத்தனை டீடைல்ஸையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க. எப்படி? பெரிய ஐயா மூர்த்தி சாரையும் விஸ்வா சாரையும் வர சொன்னாரு. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. வர வர நமக்கு பவர் குறைஞ்சிட்டே வருது. மச்சான், என்னடா அசிங்கம் அது? மச்சான் சாரி மச்சான், இனிமே இந்த Dress போட மாட்டேன் மச்சான். அதை யாரா சொன்னா? வேற என்ன சொல்றீங்க மச்சான்? ஃபேக்டரியில் நடந்த ஒரு ப்ராப்ளத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்தாரு. அதை பத்தி சொல்றேன். ஓ அதுவா மச்சான், சொல்லாம கொல்லாம வந்துட்டாரு மச்சான். வந்தவரு சும்மாவா இருந்தாரு? மாப்பிளைய கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. நீயும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம வீட்டுல வந்து என்கொயரி பண்றது அது நமக்கு அசிங்கம் இல்ல? மாமா அப்படி இல்லை. கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அதை விசாரிக்கிறதுக்கு வருவாங்க தான், அவங்க டியூட்டி தானே இது. அப்படி இல்ல மாப்பிள்ள, நீங்க நம்ம கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர். ஒரு கம்பெனில லேபர் ப்ராப்ளம்னா நீங்க யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்? ஒரு கமிஷனர், ஐஜி, டிஜிபி இந்த மாதிரி ரேங்க்ல இருக்கிறவங்க கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இவன் இருக்கானே. சரிங்க மச்சான், இனிமே அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்தா நானே பேசிடுறேன். விஸ்வா பேச விடல. போங்க. சரிங்க. சார் ஒரு நிமிஷம், உடனே போய் அந்த மஞ்சுநாத்தை பார்க்கணும் சார். என்ன தம்பி, இவ்வளோ நேரம் மச்சாங்கிட்ட திட்டு வாங்கிட்டு வெளியே வரேன் நீங்க இன்ஸ்பெக்டரை பார்த்ததுக்காக திரும்ப இப்போ ஒர்க்கரை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்றீங்க. இது தெரிஞ்சா மச்சான் கொதிச்சு போயிடுவார். அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆக மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவர் சாதாரண ஒர்க்கர்னு அப்படி சொல்லாதீங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. அவருக்கும் இந்த கம்பெனியோட growthல ஒரு பங்கு இருக்கு. அவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. பார்க்க வேண்டியது நம்ம டியூட்டி. வாங்க ப்ளீஸ். நான் சொன்னா கேட்க போறது இல்ல. ஒர்க்கர் மேல பாசத்தை அள்ளி கொட்டுறீங்க. சரி வாங்க. ஏய், விஸ்வா கிட்ட சொல்லிட்டியா இல்லையா? இல்ல, ஏன் சொல்லல? சொல்றதுக்கு வாயை திறந்த. அதுக்குள்ள என் மாமா வந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போய் என் வாயை அடைச்சிட்டாரு. நல்லா அடைச்சாரு போ. இன்னைக்கு நைட்டு பெட்ரூம் போறதுக்குள்ள
விஸ்வா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். இன்னைக்கு நைட்டே சொல்லிடுடி, அப்பதான் சீக்கிரம் உன்னோட கனவு நிஜமாகும். சீ, போடி.